for peace in the island of peace, Sri Lanka. சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரை வரலாற்று சிறப்புமிக்க ரங்கிரி தம்புளி ரஜமஹா விகாரையில் இன்று முற்பகல் ஆரம்பமானது. சமாதான பாத யாத்திரை ஆரம்பமாவதற்கு முன்னதாக வியட்நாமின் பஞ்சாங்கர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ரஜமஹா விகாரையில் மத வழிபாடுகளில் ஈடுபட்டனர். சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச, புத்த சாசன சமய கலாசார விவகாரங்கள் பிரதி அமைச்சர் கமகிதர திசாநாயக்கே உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்பமாகும் இந்த சமாதான பாத யாத்திரையானது உண்மையான அர்த்தத்தில் நாட்டுக்கும் உலகுக்கும் சமாதானம் கிடைக்க வேண்டும் எனும் உன்னத நோக்கத்தை முதன்மையாக கொண்டே ஆரம்பமாக உள்ளது. இன்று ஆரம்பமாகும் இந்த கைங்கரியம் இங்கிருந்து 7 நாட்களுக்கு கிராமங்கள் மற்றும் நகரங்களூடாக பயணித்து எதிர்வரும் 28ஆம் திகதி கொழும்பை சென்றடைய உள்ளது. எனவே சில நாட்களில் இந்த செயற்பாட்டை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு அனைவரும் மிகுந்த நிதானத்தோடும் ஒழுக்கத்தோடும் ஒத்துழைப்பு வழங்கி நாம் எதிர்பார்க்கும் சமாதான செய்தியை உலகுக்கு கொண்டு செல்ல தேவையான பங்களிப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். අවශ්‍ය මෙදහත්වීම ලබා දෙන්නේ කියලා. උන්වහන්සේ අපට දෙන්නේ අභ්‍යන්තර සාමය ඇති කරගෙන இந்த மகிழ்ச்சியோடு சேர்த்து எமது மனதுக்குள் அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அவர் வழங்குகின்றார். ஆழ்மனதில் அமைதி ஏற்பட்டால் மாத்திரமே ஒரு சமூகத்துக்குள்ளும் ஒரு நாட்டுக்குள்ளும் சமாதானத்தை கட்டியெழுப்ப முடியும். எனவே இந்த உன்னதமான சந்தர்ப்பத்தில் தேரர் வழங்கும் செய்தியை எமது மனதுக்குள் இருத்தி அதனை சமூகமயப்படுத்தி முழு உலகுக்கும் சமாதானத்தை நாம் பிரார்த்திக்க வேண்டும். மகா சங்கத்தினராகிய எமது பிரார்த்தனையும் அதுவே ஆகும். பஞ்சாங்கர தேரர் உள்ளிட்ட இந்த பாத யாத்திரையில் ஈடுபட்டுள்ள தேரர்களின் பிரார்த்தனையும் அதுவே ஆகும். அந்த பிரார்த்தனையை புரிந்து கொண்டுதான் நாம் இந்த சமாதான பாத யாத்திரையில் இணைய வேண்டும். සාමපාගමට සහ සම්බන්ධ විය Today, this morning, இலங்கையில் எங்களது 6 நாள் பயணத்தின் முதல் நாள் இன்று காலை ஆரம்பமானது. எனவே அமைதியை பற்றி உங்களுடன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்று காலை நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? அது அமைதிக்காகவா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காகவா? உங்கள் வேலைகளையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் இங்கு வரும்போது அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நீங்கள் வீடு திரும்பும் போது அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டும். இல்லையெனில் இங்கு வந்ததில் எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் நீண்ட காலமாக சடங்குகளை செய்து வருகிறீர்கள். பூக்களையும் உணவையும் பானங்களையும் படைக்கிறீர்கள். ஆனால் அதைவிட மேலான ஒன்றை நீங்கள் விரும்புகிறீர்கள். இன்றிலிருந்து இந்த சிந்தனை முறையை சற்றே மாற்றுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கைகள் செலுத்துவது மிகவும் நல்லது, ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்று இருக்கிறது. அதுதான் புத்தர் நினைவாற்றல் பற்றி போதிப்பதாகும். அது உணவு உண்பது, தண்ணீர் குடிப்பது, நடப்பது போன்ற ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் நினைவாற்றலுடன் இருப்பதாகும். நீங்கள் ஒவ்வொரு நொடியும் சுவாசித்தாலும் நீண்ட காலத்திற்கு முன்பு இறந்தவர்களைப் போலவே இருக்கிறீர்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்? நீங்கள் வாழ்வதற்காக மட்டுமே சுவாசிக்கிறீர்கள். அதை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லை. விழிப்புணர்வை இழக்கும் போது உலகில் நாம் எந்த பிரச்சனை எதிர்கொண்டாலும் கோபத்துடனும் வெறுப்புடனும் எதிர்வினையாற்றுகிறோம். நீங்கள் அவ்வாறு எவ்வளவு அதிகமாக எதிர்வினையாற்றுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக துன்பப்படுவீர்கள். இன்னொரு விடயம் இருக்கிறது. ஒரே நேரத்தில் அதிக வேலை செய்யாதீர்கள். சாப்பிடும்போது தொலைக்காட்சி பார்க்காதீர்கள். புத்தகம் படிக்கும் போது உங்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தாதீர்கள். உறங்க செல்வதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பே உங்கள் கையடக்க தொலைபேசியை ஒதுக்கி வையுங்கள். காலையில் எழுந்தவுடன் உங்கள் கையடக்க தொலைபேசியை தொடாதீர்கள். காலையில் எழுந்தவுடன் ஒரு காகிதத்தில் இன்று எனது அமைதியான நாள் என்று எழுதுங்கள். அதை பாருங்கள். பிறகு சத்தமாக படியுங்கள். நாள் முழுவதும் யாராவது உங்களை கோபப்படுத்தினால் அன்று காலையில் நீங்கள் எழுதியது உங்களுக்கு நினைவுக்கு வரும். அப்போது நீங்கள் இன்று எனது அமைதியான நாள், இதை யாரும் அழிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நினைப்பீர்கள். நீங்கள் அனைவரும் இந்த வழியில் பயிற்சி செய்தால் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அமைதி கிடைக்கும். ஆனால் அதற்கு முயற்சி தேவை. இந்த உலகில் நாம் மீண்டும் துன்பப்பட விரும்பவில்லை அல்லவா? எனவே இந்த துன்பத்திலிருந்து விடுபட நாம் அனைவரும் பயிற்சி செய்வோம். நீங்கள் அனைவரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருங்கள். mindfulness, that is Buddha teaching. சமாதான பாத யாத்திரை மாத்தளை அழுவிகாரை வரை இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. மாத்தளை அழுவிகாரையிலிருந்து நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ள சமாதான பாத யாத்திரை கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையை சென்றடைய உள்ளது.
நாளை மறுதினம் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து ஆரம்பிக்கும் சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரை கேகாலை பெலிகம்பன ரஜமகாவிகாரையில் நிறைவடையவுள்ளது. 25ஆம் திகதி பெலிகம்பன ரஜமகாவிகாரையிலிருந்து ஆரம்பமாகும் பாத யாத்திரை துலங்கம்புவ மத்திய கல்லூரியை சென்றடைய உள்ளது. இந்த சமாதான பாத யாத்திரை எதிர்வரும் 26ஆம் திகதி யக்கல சந்திரஜோதி வித்யாலயத்தை சென்றடைய உள்ளது. ஏப்ரல் 27ஆம் திகதி யக்கல சந்திரஜோதி வித்யாலயத்திலிருந்து ஆரம்பமாகும் சமாதான பாத யாத்திரை அன்றைய தினம் கழனி ரஜமகா விகாரையில் நிறைவடையும். எதிர்வரும் 28ஆம் திகதி கழனி ரஜமகா விகாரையிலிருந்து புறப்படும் சமாதான பாத யாத்திரை மாலை 4 மணிக்கு சுதந்திர சதுக்கத்தை வந்தடைந்ததன் பின்னர் ஸ்ரீ மகாபோதியின் கிளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அமெரிக்காவிலிருந்து வருகை தந்துள்ள மகா சங்கத்தினரிடம் ராஜதந்திர ரீதியாக கையளிக்கப்படவுள்ளது. பின்னர் சுதந்திர சதுக்கத்திலிருந்து புறப்பட்டு சிறுசு ஊடக வலையமைப்பு வளாகத்தை கடந்து கங்காராம விகாரையை சென்றடைந்ததும் சமாதான பாத யாத்திரை இனிதே நிறைவு பெறவுள்ளது.